தமிழ்நாட்டில் பக்தி நோக்கம் இல்லாமல் கலவர நோக்கம் கொண்ட செயலை அனுமதிக்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தீபமேற்ற விடவில்லை என்று கூறுவது சங் பரிவார் அமைப்புகள் கூறும் பொய் என்றும் அமைச்சர் சாடியிருக்கிறார். மத்திய படையை வைத்து தீபமேற்ற வேண்டும் என மாநிலத்தின் உரிமைகளையே கேள்விக்குள்ளாக்குவதா? தமிழ்நாட்டில் கலவர எண்ணத்தோடு ஒரு கும்பல் முயற்சிப்பதைத்தான் அரசு அனுமதிக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பக்தி நோக்கமல்லாமல் கலவர நோக்கத்தை கொண்டு செயலை அனுமதிக்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி சாடியிருக்கிறார். சங் பரிவார் அமைப்புகள் கூறுவது பொய் என்றும் அவர் சாடியிருக்கிறார். மத்திய படையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டுமென மாநிலத்தின் உரிமைகளையே கேள்விக்குள்ளாக்குவதா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இந்த கலவர நோக்கம் கொண்ட செயலை அனுமதிக்க முடியாது என்றும் மாநில உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய செயல் என்றும் அமைச்சர் சாடியிருக்கிறாரே, மேலும் என்ன விஷயங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் ரகுபதி பகிர்ந்திருக்கிறார்? இதை பொறுத்தவரை பல்வேறு சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு, அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் பொதுமக்களிடம் எவ்வாறு செல்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அமைச்சர் ரகுபதி ஒரு எக்ஸ் பக்கத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கக்கூடிய மலையில் காலங்காலமாக தீபம் ஏற்றப்படும் அதே இடத்தில் தான் கடந்த 3ஆம் தேதி அன்றும் தீபம் ஏற்றப்பட்டது என்ற விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். ஆனால் தீபம் ஏற்றப்படவில்லை என சங் பரிவார் அமைப்புகள் பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய்யும் செய்தியாக மாறிக்கொண்டிருப்பது வருத்தத்துக்குரியதாகவும் தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போல மத்திய படையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என மாநிலத்தின் உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் போது இதையும் அமைதி காப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. பொதுவாக அமைதிக்கு தமிழ்நாட்டில் கலவர எண்ணத்தோடு ஒரு கும்பல் முயற்சிப்பதைத்தான் தமிழ்நாடு அரசு அனுமதிக்கவில்லை என்பது பிரிப்பது சரியா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். ஆகவே பக்தி நோக்கம் இல்லாமல் கலவர நோக்கம் கொண்ட செயலை அனுமதிக்க முடியாது என்பதுதான் அரசினுடைய நிலைப்பாடு என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எல்லா மக்களுக்குமான மத உணர்வை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கும் பொழுது காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய நடைமுறை என்பது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு செயல்படுவதால் தான் அரசு அனுமதிக்காத ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. ஆனால் இந்த தகவல்கள் எல்லாம் தவறாக பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தவறான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஏற்புடையது அல்ல என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் ரகுபதி இதை பதிவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.